சூப்பரா மணக்க மணக்க நம்ம மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இரும்பு கடாயில பண்ணுங்க, சும்மா டார்க்காவும் வரும், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பாருங்க, அப்பா பாபா பாபா அப்படியே கதை 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 கதைன்னு இருக்கு. இந்த கடாய் நிறைய கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கலாம் மாட்டுறது. இதில் யூஸ் பண்ணுற எல்லா மசாலா பொடியும் நம்மளுது தாங்க. ஸோ ஹோம்மேடு மசாலாஸ் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். இது சூடான சோறு கூடலாம் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இது மெரிட் ஆகுது. எங்கேங்க கறி காணும், சாப்பிட்டுட்டேன், உள்ளே போயிடுச்சு. ஹாய்ப்பா, உங்களோட பொங்கல் மிக்ஸ் வந்து இன்னைக்கு டின்னருக்கு மேக் பண்ணியிருந்தேன். வாவ், டேஸ்ட் வாஸ் டாப் நாச். சூப்பர். சால்ட் எல்லாம் கரெக்டான அளவில் இருந்தது. கேஷ்யூஸ் எல்லாம் சரிசமமாக போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணலான்னு ஒரே ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இன்னும் 2-3 வாங்கியிருந்துருக்கலாமேனு. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். நம்ம வெப்சைட்டும் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை மட்டன் சுக்கா. இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் சுக்கா பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாங்க. அடுப்பணல் மீடியமா வச்சிடலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்து அதில் நல்லா 2 டீஸ்பூன் தயிர் போட்டு பரட்டி கழுவி எடுத்துருக்கேங்க. 3 to 4 வாட்டி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது குக்கர்லேயே கொட்டிடலாம். மட்டன்ல தயிர் போட்டு கழுவும் போதும் இதுல இருக்கிற கவுச்ச ஸ்மெல் போயிடுங்க. இப்போ இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சுக்கா தான் பண்ண போகிறோம், அதனால மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி வேண்டாம், கால்வாசி தண்ணி இருந்தாலே போதும். இப்போ இது கிளறி கொடுத்துடலாம். நீங்கள் எடுக்கிற மட்டன் ரொம்ப முத்துநாடாக இருந்தால் 2 to 3 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்கள் மட்டன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. இப்போ இது நல்லா அப்படியே ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கறியும் சுருங்கிடுச்சு. ஸோ இனிமேல் குக்கர் மூடி போட்டுடலாங்க. குக்கர் விசிலும் போட்டாச்சு. மீடியம் மணல்ல 4 விசில் வரட்டுங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற ஆட்டுக்கறி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் கூடி குறைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது 4 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க, 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் ஆவி போகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான மசாலா பார்த்துடலாங்க. 3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, ஒரே ஒரு அன்னாசி மொட்டு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி விதை. இது எல்லாத்தையும் கடாயில் கொட்டிடலாங்க. இதிலே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை நல்லா செவக்க மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நம்ம பண்ண போகிற மட்டன் சுக்காவுக்கு இந்த மசாலா தான் அவ்வளோ ஒரு ருசியும் மணமும் கொடுக்கும். பாருங்க, நல்லா வாசம் வருது, செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு போதும். இப்போ இது உடனே வேற ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கொட்டிடலாம். இதுல தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம், ட்ரையாவே கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. மசாலா அரைக்கும் போதே அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மசாலா பொடி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மட்டன் சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது சுக்காங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும். கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அடுப்பணல் மீடியமாக வச்சு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு 5-6 போட்டிங்கன்னா போதும். அடுத்தது 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். கம்மியான அனல்லே இதை செவக்க வதக்கலாங்க. இப்போ பட்டை, கிராம்பு, வேற எந்த மசாலாவுமே போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம், அதே போதும். பூண்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதோடையே 2 கொத்து கருவேப்பிலையில போட்டுடலாம். மிளகாய் வத்தல் 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அப்படியே ஒரே ஒரு கிளறிக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 2 கைப்பிடி போட்டிருக்கேங்க. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாங்க. தக்காளி போடும்போது லைட்டாக ஒரு ஜூசினஸ் கிடைக்கும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். ஸோ இந்த மாதிரி செய்யும் போதும் நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சோறுலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுவும் நல்லா கிளறி கொடுத்துடலாம்.
இப்போ இந்த தக்காளி வதங்கும் போது 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டுடலாங்க. இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். இப்படி எண்ணெயிலே போடும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். போதுங்க. இனிமேல் வேக வச்ச மட்டன் இதிலே எடுத்து கொட்டிடலாம். மட்டன் நல்லா ஒரு 80% வெந்துருச்சுங்க. ஒரு 20% இதில் வேகணும். இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதிலே மட்டன் மசாலா பொடி 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற எல்லா மசாலா பொடியும் நம்மளுது தாங்க. ஸோ ஹோம்மேடு மசாலாஸ் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வெப்சைட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை கிளறி கொடுத்துடலாங்க. இது நல்லா 2 கொதிச்சு வரட்டும். உப்பு இப்போ பார்க்க வேண்டாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 2 கிளறி விட்டுறலாம். போதும். இந்த தண்ணியெலாம் இன்னும் வற்றி சுண்டும் போது தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். எல்லா மசாலாவும் இந்த மட்டனில் ஒட்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ண ஸ்பெஷல் மசாலாவும் போட்டுடலாங்க. இந்த மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். பட் நான் அளவாக போட்டிருக்கேன், அதனால நான் எல்லாமே போட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ கிளறி கொடுத்துடலாம். உப்பு 1 கல் கம்மியாக போடுங்க. இது சுண்டி வரும்போதும் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உப்பு மட்டும் ஜாக்கிரதையாக தான் போடணும். இது இன்னும் நல்லா சுண்ட அப்படியே நல்லா கருத்து வருங்க. அதாவது நல்லா டார்க் ப்ரௌனாக வரும். அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ இது மூடிடலாம். கம்மியான தீயிலே இது நல்லா வேகட்டுங்க. அப்படி சுண்டி வரணும். ஒரு 4 to 5 நிமிஷம் இருக்கட்டும். இடையில கிளறி கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சும்மா அப்படியே கதன்னு இருக்கு. நான் இடையில கிளறி கொடுத்துட்டு தாங்க இருந்தேன். எண்ணெய்லாம் இப்போ கசி ஆரம்பிச்சிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. மட்டன் இப்படி அழுத்துனா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி பரட்டி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா ட்ரையாக இப்படி சுக்கா மாதிரி வற்றி வருங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் போட வேண்டிய ஒரு சில பொருளெல்லாம் போட்டுடலாம். 1/2 கைப்பிடி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்ததுங்க. முந்திரி பருப்பு போடுறது ஆப்ஷனல் தான். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுடலாம். மலை சாரல் மாதிரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நெய் 1 டீஸ்பூன் அப்படியே தாராளமாக ஊற்றணும். இப்போ அப்படியே நல்லா புரட்டி கொடுத்துடலாம். பாருங்க, அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணுங்க. சும்மா டார்க்காகவும் வரும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க, அப்பா அப்படியே கதன்னு இருக்கு. இந்த கடாய் நிறைய கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கலாம் மாட்டுறது. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம மதுரை மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மசாலா தான் ரொம்ப முக்கியம். அதிகமாக மசாலா ஆயிடுச்சுன்னா கசப்புத்தன்மை வரும். அதே மாதிரி இதுக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும். ஃபர்ஸ்டே நீங்கள் நிறைய உப்பு போட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பாருங்கள். அப்போ மட்டும் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. மற்றபடி வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்டார் அன்னாசி மட்டும், கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி சோம்பும் அதிகமாக போடக்கூடாது. ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு 1 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ பாருங்க, நான் கொஞ்சம் வந்து கதன்னு இருக்கிற மாதிரி இறக்கிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இது ஆறுச்சுன்னா அப்படியே நல்லா ட்ரை ஆயிடும். ஸோ இப்படி எடுத்தாதான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா கொஞ்சம் ஜூஸியா இருக்கும். ரொம்ப அப்படியே வத்த விட்டோமா ட்ரை ஆயிட்டு அப்படியே ஹார்ட் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாதான் நீங்க சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். கறி பஞ்சு மாதிரி வந்திருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த ஒவ்வொரு கறியிலையும் அப்படியே மசாலா இருக்கு. வேற லெவலா இருக்குங்க. சான்ஸே இல்லை. இங்கே கிருஷ்ணா எப்பயுமே வந்துருவாங்க, சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணா டேஸ்ட் பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்க. கிருஷ்ணா, ஆஹா, கலர் பாருங்க, அப்படியே கருத்து கலர்ல இருக்கும்பா. கிருஷ்ணாவுக்கு ஈரல் வறுவல் பிடிக்கும். சூடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கூடவே நானும் சாப்பிட்றேன். ஓகே. இது மெல்ட் ஆகுது. எங்கேங்க கறி காணும். சாப்பிட்டுட்டேன், உள்ளே போயிடுச்சு. கிருஷ்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. ஆக்சுவலாக கிருஷ்ணா வந்து இன்னைக்கு மட்டன் பிரியாணி கேட்டாங்க. நான் மதியம் தான் வந்து இன்னைக்கு தக்காளி சாதம் செஞ்சேன். அதனால வந்து இன்னைக்கு வந்து சுக்கா செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து தக்காளி சாதம் இருக்கு. ஸோ அதுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லா அளவுகளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு வாய்க்கு அப்படி சும்மா நறுக்கு பொறுக்குன்னு கிடைக்குது. சும்மாவே சாப்பிடலாம் மாட்டுறது. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஏன் கிருஷ்ணா, கரெக்டா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.